பல பெண்கள் வந்து வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு முகத்துல எல்லாம் அமிலங்கள் ஊற்றி சிதைக்கப்பட்டு எங்கிட்ட வரக்கூடிய பெண்களை நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில் தூய்மை பணியாளர் தரப்புல ஒரு பரபரப்பு ஒரு புகார் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த புகார் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. துப்புரவு பணியாளரை கூப்பிட்டு 2 நாட்கள் கிட்டத்தட்ட 15 மணி நேரம் விசாரணை நடத்துறாங்க. இந்த விசாரணையில அந்த முன்னாள் தூய்மை பணியாளர் பல்வேறு விஷயங்களை வாக்குமூலமா கொடுக்கிறாரு. இந்த விசாரணைக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரை அந்த இடத்துக்கே கூப்பிட்டுட்டு கள ஆய்வு பண்றாங்க. கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட இடங்களை அவர் அடையாளம் காட்டுறாரு. இந்த ஆய்வுல ஒரு ஏடிஎம் கார்டு கிடைக்குது, பெண் பயன்படுத்தக்கூடிய ஜாக்கெட் கிடைக்குது, 2 மண்டை ஓடுகள் கிடைக்குது, கை கால் எலும்புகள் உடைக்கப்பட்ட நிலையில எலும்பு கூடுகள் கிடைக்குது. அந்த 2 எலும்பு கூடுகள்ல ஒன்று பெண்ணுடையது, மற்றொன்று ஆணுடையது. இதுவரைக்கும் அந்த புகார்தாரர் தரப்புல பெண்கள் மட்டும் தான் அந்த இடத்துல அடக்கம் செய்திருப்பதாக சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த ஆய்வுல ஒரு ஆண் மண்டை ஓடும் கிடைச்சிருக்கு. யாருடையதா இருக்கும்?